திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. 1959 ஆண்டு வெளியான பாகப்பிரிவினை படத்தின் மூலம் சிவாஜியுடன் இணைந்த இயக்குனர் பீம்சிங் அடுத்து படிக்காத மேதை, பாவம் மன்னிப்பு, பாசமலர், பாலும் பழமும், பார்த்தால் பசித்தீரும், படித்தால் மட்டும் போதுமா, வந்தபாசம், பார்மகளே பார் என சிவாஜி நடிப்பில் பாவரிசை படங்களை இயக்கி வெற்றி கண்ட பீம்சிங் 1978 ஆண்டு மரணமடைந்தார். அதன் பிறகு அவரது மகன்கள் சினிமாவில் கால் பதிக்க தொடங்கினர். தமிழ் சினிமாவில் படத்தொகுப்பாளராக முத்திரை பதித்த பி. லெனின் சில படங்களை இயக்கியும் இருக்கிறார். அவர் இயக்குனர் பீம்சிங்கின் மகன். அவரின் இன்னொரு மகனான ஹிருதயநாத் லெனினின் இயக்கத்தில் சிவாஜி நடிப்பில் ஒரு படம் தயாரிக்கலாம் என்று நினைத்து சுபமுகூர்த்த பத்திரிகை என்ற நாடகத்தை படமாக எடுக்க முடிவு செய்துள்ளார். இந்த நாடகத்தின் கதையை சிவாஜி கணேசனிடம் சொல்ல அவரும் நாடகத்தை பார்ப்பதாக கூறியுள்ளார். அதன்படி அந்த நாடகத்தை பார்த்து வியந்து பாராட்டிய சிவாஜி கணேசன், இந்த கதையில் நான் நடிக்க முடிவு செய்துள்ளேன். இதில் நடித்தவர்கள் அளவுக்கு என்னால் நடிக்க முடியுமா என்று தெரியவில்லை. ஆனாலும் நான் நடிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார். ஆனால் அதன் பிறகு அவர் டேட் தருவதில் இழுத்தடித்த நிலையில், அவர் பெரிய ஹீரோ, நான் புதுமுகத்தை வைத்து படம் இயக்குகிறேன், அதனால் அவரை வைத்து என்னால் இயக்க முடியாது என்று கூறியுள்ளார். இப்படியே இருவரும் பிடி கொடுக்காமலே இருந்ததால் அந்த படம் அப்படியே நின்று போனது என்று பீம்சிங் மகன் ஹிருதயநாத் சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் கூறியுள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.